எரேமியா ஆகமம் அதிகாரம் 52. செதேக்கியா அரசனான போது அவனுக்கு வயது 21. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமோற்றாள் என்பவரே அவன் தாய். யோயாக்கிம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்ட அனைத்தையும் செய்தான். ஆண்டவர் எருசலேமையும் யூதாவையும் தம் முன்னிலையில் நின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். அவனது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் நாள் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக இரவோடு இரவாய் நகரை விட்டு வெளியேறி அராபாவை நோக்கி தப்பியோடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசன் செதேக்கியாவை பின்தொடர்ந்து எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து ஆமாத்து நாட்டின் இரிப்லாவில் இருந்த பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் இரிப்லாவில் செதேக்கியாவின் புதல்வர்களை அவன் கண்முன்னே கொன்றான். மேலும் யூதாவின் தலைவர்கள் அனைவரையும் கொன்றான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். அவன் சாகும் வரை அவனை சிறையில் அடைத்தான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 10ஆம் நாளன்று அவனுக்கு பணி செய்து வந்த மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரத்தான் எருசலேமுக்குள் நுழைந்தான். ஆண்டவரின் இல்லத்தையும் அரச அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் அவன் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளையெல்லாம் தீயிலிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேய படையினர் அனைவரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை எல்லாம் தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவர் நெபுசரத்தான் ஏழை மக்களுள் சிலரையும் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்திருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான். ஆனால் மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரத்தான் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் தள்ளுவண்டிகளையும் வெண்கல கடலையும் கல்தேயர் தூள் தூளாக்கி வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர். சாம்பல் சட்டிகள், அள்ளு கருவிகள், அணைப்பான்கள், பலி கிண்ணங்கள், தூப கலசங்கள், திருப்பணிக்கு பயன்பட்ட வெண்கல பாத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போனார்கள். மேலும் பொன் வெள்ளியாலான கிண்ணங்கள், நெருப்பு சட்டிகள், பலி கிண்ணங்கள், சாம்பல் சட்டிகள், விளக்கு தண்டுகள், தூப கலசங்கள், நீர்ம படையல் கிண்ணங்கள் ஆகிய எல்லாவற்றையும் மெய்காப்பாளர் தலைவன் எடுத்துச் சென்றான். சாலமோன் அரசர் ஆண்டவர் இல்லத்திற்கென்று செய்திருந்த 2 தூண்கள், வெண்கல கடல், அதன் அடியில் இருந்த 12 வெண்கல காளைகள், தள்ளுவண்டிகள் ஆகிய இவற்றின் வெண்கலம் நிறுத்து மாளாது.
தூண் ஒவ்வொன்றின் உயரம் 18 முழம், சுற்றளவு 12 முழம். வெண்கல கன அளவு 4 விரற்கடை உள்ளே கூடாயிருந்தது. தூணின் உச்சியில் 5 முழ உயரமுள்ள வெண்கல போதிகை ஒன்று இருந்தது. போதிகையைச் சுற்றிலும் வலை பின்னலும் மாதுளம்பழ வடிவங்களும் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. மாதுளம்பழ வடிவங்கள் கொண்ட மறு தூணும் அவ்வாறே செய்யப்பட்டிருந்தது. வலை பின்னலை சுற்றிலும் அமைக்க பெற்றிருந்த மொத்தம் 100 மாதுளம்பழ வடிவங்களுள் 96 பக்கவாட்டில் தெரிந்தன. மெய்காப்பாளர் தலைவன் தலைமைக்கொரு செராயாவையும் துணைக்கொரு செப்பனியாவையும் வாயிற்காவலர் 3 சிறைப்பிடித்தான். போர் வீரர்களின் தலைமை அதிகாரியையும் நகரில் இருந்த அரசவையோருள் 7 படை தேர்வு மற்றும் பயிற்சி அலுவலரின் செயலரையும் நகருள் கண்ட பொதுமக்களுள் 60 பேரையும் அவன் நகரினின்று கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் இவர்களை பிடித்து எரிப்லாவில் இருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றான். ஆமாத்து நாட்டின் எரிப்லாவில் பாபிலோனிய மன்னன் இவர்களை வதைத்து கொன்றான். இவ்வாறு யூதா மக்கள் தங்கள் சொந்த நாட்டினின்று கடத்தப்பட்டார்கள். நெபுகத்நேசர் நாடு கடத்திய மக்களின் எண்ணிக்கை வருமாறு: அவன் ஆட்சியேற்ற 7ஆம் ஆண்டில் யூதா நாட்டினர் 3023 பேர். அவன் 18ஆம் ஆண்டில் எருசலேமினின்று நாடு கடத்தப்பட்டோர் 832 பேர். அவன் 23ஆம் ஆண்டில் மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நாடு கடத்திய யூதா நாட்டினர் 745 பேர். ஆக நாடு கடத்தப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 4600. யூதாவின் அரசன் யோயாக்கியனுடைய அடிமைத்தனத்தின் 37ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 25ஆம் நாள் அன்று, அதாவது பாபிலோனிய மன்னன் எவில்மெரதாக்கு ஆட்சியேற்ற ஆண்டில், அவன் யூதாவின் அரசன் யோயாக்கியனை தலை நிமிரச் செய்து சிறையினின்று விடுவித்தான். அவன் யோயாக்கியனுடன் கனிவாய் பேசி பாபிலோனில் தன்னோடு இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான். எனவே யோயாக்கியன் தன் சிறை உடைகளை களைந்தெறிந்தான். தன் வாழ்நாள் எல்லாம் அரசனுடன் தவறாது விருந்துண்டு வந்தான். அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக அவன் சாகுமட்டும், அதாவது அவன் வாழ்நாள் முழுவதும் பாபிலோனிய மன்னன் அவனுக்கு உதவித்தொகையை ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக கொடுத்து வந்தான். ஒபதியா ஆகமம் அதிகாரம் 1. ஒபதியா கண்ட காட்சி. தலைவராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து இவ்வாறு சொல்கின்றார்: விழித்தெழுங்கள், ஏதோமுக்கு எதிராக போருக்கு புறப்பட்டு செல்வோம் என்று அறிவிக்க தூதன் ஒருவனை வேற்றினத்தாரிடையே ஆண்டவர் அனுப்பினார் என்பதாக ஆண்டவரிடமிருந்து வந்த செய்தி ஒன்றை நாம் கேட்டிருக்கிறோம். நான் உன்னை மக்களினத்தாரிடையே சிறுமைக்குள்ளாக்குவேன். நீ பெரும் நிந்தைக்கு ஆளாக்கப்படுவாய். பாறை இடுக்குகளில் வாழ்பவனே, உயரத்திலே குடியிருப்பை அமைத்திருப்பவனே, என்னை தரை மட்டும் தாழ்த்தக்கூடியவன் யார் என உள்ளத்தில் சொல்லிக் கொள்பவனே, உன் இதயத்தின் இருமாப்பு உன்னை ஏமாற்றிவிட்டது. நீ கழுகை போல் உயர உயர பறந்தாலும், விண்மீன்கள் நடுவில் உன் கூட்டை அமைத்தாலும், அங்கிருந்தும் உன்னை கீழே விழச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். உன்னிடம் திருடர்கள் வருவார்களாயின், கொள்ளைக்காரர்கள் இரவில் வருவார்களாயின், தங்கள் தேவைக்கு அதிகமாக திருடுவார்களோ? திராட்சை பழம் பறிக்கின்றவர்கள் உன்னிடம் வந்தால் திராட்சை பழங்களில் சிலவற்றையாவது விட்டு வைக்க மாட்டார்களா? நீயோவெனில் முற்றிலுமாய் சூறையாடப்பட்டாய். ஏசா எவ்வளவாய் கொள்ளையடிக்கப்பட்டான். மறைத்து வைக்கப்பட்ட அவனுடைய கருவூலங்கள் சூறையாடப்பட்டன. உன்னோடு உடன்படிக்கை செய்தவர்கள் யாவரும் உன்னை ஏமாற்றிவிட்டார்கள். அவர்கள் உன்னை நாட்டின் எல்லை வரை விரட்டிவிட்டார்கள். உன்னோடு உறவாடியவர்கள்
உனக்கு எதிராய் எழும்பி உன்னை மேற்கொண்டார்கள். உன்னோடு உண்டவர்களும் நல்லுறவு கொண்டிருந்தவர்களும் உனக்கு கண்ணி வைத்தார்கள். உன்னை குறித்து அவனுக்கிருந்த அறிவு கூர்மை எங்கே என்றார்கள். அந்நாளில் நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் மலைமேல் உள்ள அறிவாளிகளையும் அழிக்காமல் விடுவேனா என்கிறார் ஆண்டவர். தேமான் வலிமைமிக்க உன் வீரர்கள் திகிலடைவார்கள். ஆதலால் ஏசாவின் மலைமேல் உள்ள யாவரும் வெட்டி வீழ்த்தப்பட்டு மடிவார்கள். உன் சகோதரன் யாக்கோபுக்கு எதிராக நீ செய்த கொடுமையை முன்னிட்டு நீ வெட்கி நாணுவாய். நீ என்றுமே இல்லாது ஒழிந்து போவாய். அயல் நாட்டார் யாக்கோபின் செல்வத்தை கொள்ளையிட்ட அந்நாளில் வெளிநாட்டார் அவன் வாயில்களுக்குள் புகுந்து எருசலேமுக்காக தங்களுக்குள் சீட்டு போட்ட அந்நாளில் நீ விலகி நின்று அவர்களுள் ஒருவனாக இருந்தாயே. நீ உன் சகோதரனுடைய நாளை கண்டு அவனுடைய வேதனை நாளை கண்டு மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும். யூதாவின் மக்களை பார்த்து அவர்களின் அழிவு நாளில் களிப்படையாது இருந்திருக்க வேண்டும். அவர்களின் துன்ப நாளில் இருமாப்படையாது இருந்திருக்க வேண்டும். என் மக்கள் துன்புற்ற நாளில் அவர்களுடைய வாயில்களுக்குள் நுழையாது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் கேடுற்ற நாளில் அவர்களின் அழிவை குறித்து மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அழிவுற்ற நாளில் அவர்களின் பொருள்களை கொள்ளையடிக்காது இருந்திருக்க வேண்டும். அவர்களுள் தப்பி ஓடியவர்களை வெட்டி வீழ்த்தும்படி வழிச்சந்துகளில் பதுங்கியிராது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் துயருற்ற நாளில் அவர்களில் எஞ்சியோரை காட்டிக் கொடுக்காது இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவரின் நாள் வேற்றினத்தார் எல்லார் மேலும் வரப்போகின்றது. நீ செய்தது போலவே உனக்கும் செய்யப்படும். நீ செய்த வினைகள் உன் தலைமேலேயே விழும். என் திருமலையில் நீங்கள் என் தண்டனையாகிய பானத்தை குடித்தது போலவே வேற்றினத்தார் அனைவரும் குடிப்பார்கள். மேலும் குடிப்பார்கள், குடித்து கொண்டே இருப்பார்கள், குடித்து மயங்கி கிடப்பார்கள். ஆனால் தப்பி பிழைத்தோர் சீயோன் மலையில் இருப்பர். சீயோன் மலையும் தூய்மையாயிருக்கும். யாக்கோபின் குடும்பத்தார் தங்கள் உரிமை சொத்தை திரும்ப பெறுவர். யாக்கோபின் குடும்பத்தார் நெருப்பாயிருப்பர். யோசேப்பின் குடும்பத்தார் தீப்பிழம்பாயிருப்பர். ஏசாவின் குடும்பத்தாரோ வைக்கோலாயிருப்பர். அவர்கள் இவர்களை தீக்கிரையாக்கி முற்றிலும் அழித்து விடுவார்கள். ஏசாவின் குடும்பத்தாருள் எவருமே தப்பமாட்டார். ஆண்டவரே இதை கூறினார். நெகேபில் இருப்பவர்கள் ஏசாவின் மலையை தமதாக்கிக் கொள்வார்கள். செபேலாவை சார்ந்தவர்கள் பெலிஸ்தியர் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயிம் சமாரியா நாடுகளை தம் உடமையாக்கிக் கொள்வார்கள். பென்யமீனோ கிளையாதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வான். இஸ்ரேலில் இருந்து நாடு கடத்தப்பட்ட வீரர்கள் திரும்பி வந்து பெனிசியாவிலிருந்து சாரிபாத்து வரை உள்ள நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர். எருசலேமிலிருந்து செபராதுக்கு நாடு கடத்தப்பட்டோர் நெகேபின் நகர்களை சொந்தமாக்கிக் கொள்வர். விடுதலை பெற்றோர் ஏசாவின் மலையை ஆளுவதற்கு சீயோன் மலை மேல் ஏறுவர். அரசாட்சி ஆண்டவருக்கே உரித்தாகும்.